Hello viewers, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பைத்தன்ல condition statements and looping statements பத்தி டீடைலா பார்ப்போம். First நம்ம condition statementsனா என்ன அப்படின்றத பார்ப்போம். Condition statementsனா எதுக்கு யூஸ் ஆகும் அப்படினு பார்த்தா ஒரு பர்టిక్యులர் கண்டிஷனை satisfy பண்ணால்தான் ஒரு piece of code ரன் ஆகணும் அப்படின்ற இடத்துல நம்ம கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இஃப் அந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகிருச்சு, சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா அந்த பீஸ் ஆஃப் கோடை ரன் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி ஒரு இடத்துல கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கான சின்டாக்ஸில் இஃப்ங்கிற கீவேர்ட் தான் யூஸ் பண்ணுவோம். இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நிறையா வகைகள் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இஃப் எல்ஸ், அதான் பேசிக். நெக்ஸ்ட் இஃப் எலிஃப், அடுத்தது இஃப் எலிஃப் எல்ஸ், லாஸ்ட்டாக நெஸ்டட் இஃப். இப்போ இது ஒன்றும் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இஃப் எல்ஸ் பற்றி பார்ப்போம். இஃப் எல்ஸ் எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கிறப்போ நம்ம இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். அந்த கண்டிஷன் பாஸ் ஆணுச்சு அப்படின்னா நம்ம ப்ரோக்ராமோட ஃப்ளோ ஒரு பக்கமாகவும், அந்த கண்டிஷன் ஃபெயில் ஆணுச்சுன்னா அந்த ப்ரோக்ராமோட ஃப்ளோவை வேறு பக்கமும் நம்ம கொண்டு போகிறதுக்கு டைரக்ட் பண்ணுறதுக்கு இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் ஆகும். இதை ஒரு எக்ஸாம்பிள் வச்சு இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போது ஃபர்ஸ்ட் ஏக்கு ஏன்னு ஒரு வேரியபிள் 10 வேல்யூ கொடுத்துக்கிறோம், பிக்கு 5 வேல்யூ கொடுத்துக்கிறோம். இஃப் ஏ லெஸ் தேன் பி நம்ம ஏவை பிரிண்ட் பண்ணுறோம், எல்ஸ் பிரிண்ட் பி அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ இதில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா இஃப் ஏ லெஸ் தேன் பி, அதாவது ஏவோட வேல்யூ பியோட சின்னதாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவோம். செக் பண்ணி பார்த்துட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா ஏ பிரிண்ட் ஆகும் அவுட்புட்டில். இல்லை அப்படி ஏ லெஸ் தேன் பிங்கிற அந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு, ஏ பியோட பெருசாக இருக்குது அப்படின்னா ஆர் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா பி பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி பைத்தனில் எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி தான் இங்கேயும் இன்டென்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்டென்டேஷன் தப்பாக போயிடுச்சு அப்படின்னா இஃப் ஸ்டேட்மெண்ட்லேயும் சரி எல்ஸ்லேயும் சரி இன்டென்டேஷன் தப்பாக போயிடுச்சுன்னா கண்டிப்பாக எரர் தான் வரும். இப்போ அதை ரன் பண்ணி பார்க்குறப்போ நமக்கு 5ன்னு பிரிண்ட் ஆகுது. இதில் 5ங்கிறது பியோட வேல்யூ. இப்போ இந்த கோடில் நம்ம இன்டென்டேஷனை ரிமூவ் பண்ணி பார்ப்போம். இன்டென்டேஷன் ரிமூவ் பண்ணதுனால எரர் வருது, நமக்கு அவுட்புட் வரல. ஏன்னா இஃப் பிளாக்குள்ளே கரெக்டான இன்டென்டேஷன் இல்லை. இன்டென்டேஷன் நிறைய பேர் ஸ்பேஸ் பார் யூஸ் பண்ணி கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. பட் அதோட டேப் ஸ்பேஸ் வச்சு இன்டென்டேஷன் கொடுக்கறது தான் ப்ராப்பரான மெத்தட். இப்போ நம்ம வேல்யூ ஏக்கு 1ன்னு மாற்றணும் அப்படின்னா இஃப் ஏ லெஸ் தேன் பிங்கிற ஸ்டேட்மெண்ட் பாஸ் ஆகும். ஸோ அதனால் ஏவோட வேல்யூ தான் பிரிண்ட் ஆகும். இப்போ நம்ம அடுத்து இஃப் எலிஃப் பற்றி பார்ப்போம். இஃப் எலிஃப் எந்த இடத்துல யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தா 2 கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கிறப்போ நம்ம இஃப் எலிஃப் யூஸ் பண்ணுவோம். அதுதான் இஃப் எல்ஸுக்கும் இஃப் எலிஃப்க்குமான வித்தியாசம். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்ப்போம். இஃப் பிளாக் அப்படியே வச்சுப்போம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. எல்ஸுக்கு பதிலாக எலிஃபில் ஏ கிரேட்டர் தேன் பி அப்படின்னு கொடுத்து பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா ஏ லெஸ் தேன் பியாக இருந்தால் ஏ பிரிண்ட் ஆகும், போன எக்ஸாம்பிள் மாதிரியே. ஆனால் ஏ கிரேட்டர் தேன் பியாக இருந்தால் இந்த வாட்டி பி பிரிண்ட் ஆகும். போன வாட்டி நம்ம இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் டிஃபைன் பண்ணாமல் ஓப்பனாக விட்டோம். பட் இந்த வாட்டி இப்படி ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம ஏக்கு பிக்கும் ஏக்கும் ஒரே வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல 2 ஸ்டேட்மெண்ட்டுமே ஒர்க் ஆகாது. அதாவது இஃப் பிளாக்கும் ஒர்க் ஆகாது, எலிஃப் பிளாக்கும் ஒர்க் ஆகாது. ஏன்னா ஏ ஈக்குவல் டு பிங்கிறத நாம் எங்கேயுமே டிஃபைன் பண்ணலை. ஏ லெஸ் தேன் பிக்கு ஒரு கண்டிஷன் வச்சு அதுக்கு ஒரு கோட் கொடுத்துருக்கோம். ஏ கிரேட்டர் தேன் பிக்கு எலிஃப் மூலியமாக ஒரு கண்டிஷன் வச்சு பிரிண்ட் பின்னு சொல்லி ஒரு கோட் கொடுத்துருக்கோம். பட் இது ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகாதது எப்போ நடக்கும்னா ஏக்கும் பிக்கும் ஒரே வேல்யூ இருக்கிறதுனால. ஸோ அதனால் அந்த 2 பிளாக்குமே ஸ்கிப் ஆயிரும். 2 கண்டிஷனும் ஃபெயில் ஆகிறப்போ இஃப் பிளாக்கும் ஸ்கிப் ஆயிரும், எலிஃப் பிளாக்கும் ஸ்கிப் ஆயிரும். டைரெக்டாக அதுக்கு அடுத்து என்ன கோடு இருக்கோ அதுதான் ரன் ஆகும். இந்த எக்ஸாம்பிளில் நம்ம எலிஃப் பிளாக்கு வெளியே வேறு எந்த கோடும் கொடுக்கல, எம்டியாக விட்டுட்டோம். ஸோ அதனால் எந்த அவுட்புட் இல்லாமல் பிளாங்காக நமக்கு டிஸ்பிளே ஆச்சு அவுட்புட் ஸ்க்ரீனில்.
இப்போ நம்ம அது பிளாங்காக விடாமல் பிரிண்ட் a+1 அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னா இந்த ஏபிக்கு வேல்யூ மாற்றாமல் அப்படியே கொடுக்குறோம்னா a+1ன்றது நமக்கு பிரிண்ட் ஆகும். அதுதான் அவுட்புட்டில் வரும். இப்போ நம்ம இஃப் எலிஃப் எல்ஸ் பற்றி பார்ப்போம். இஃப் எலிஃப் எல்ஸுக்கும் இஃப் எலிஃப்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா, இஃப் எலிஃப் ஸ்டேட்மெண்ட் 2 தவிர்த்து மீதி இருக்கிற எல்லா கேசஸ்க்கும் ஒரு பீஸ் ஆஃப் கோட் ரன் ஆகணும் அப்படின்ட்டு நம்ம டிஃபைன் பண்ணணும்னா இஃப் எலிஃப் எல்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதாவது இந்த இடத்துல நம்ம எப்படி போன எக்ஸாம்பிளில் பிரிண்ட் a+1 அப்படின்னு கொடுத்தோமோ அந்த இடத்துல எல்ஸ்ன்னு கொடுத்தோம்னா டைரெக்டாக இஃப் எலிஃப் பிளாக் முடிஞ்சு எல்ஸுக்கு வந்துடும். எல்ஸ்குள்ளே பிரிண்ட் a and b ஆர் ஈக்குவல் அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம். அது இப்போ நமக்கு அவுட்புட் ஸ்க்ரீனில் வந்துடும். ஏன்னா நம்ம ஏக்கும் பிக்கும் ஒரே வேல்யூ தான் வச்சுருக்கோம் 5ன்னு. இதுக்கும் இஃப் எலிஃப்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா, இஃப் எலிஃப்ல இஃப்பும் ஃபெயில் ஆகுது எலிஃபும் ஃபெயில் ஆகுதுன்னா நம்ம அதுக்கு அடுத்து இருக்க கோடுக்கு வருவோம். பட் அப்படி ஓப்பன் ஹெண்டடாக விடுறது வந்து ஒரு ப்ராப்பரான கோடு கிடையாது. அதனால தான் நம்ம எல்ஸ்ன்னு சொல்லி இதுக்கு ஒரு தனி ஸ்ட்ரக்சர் கொடுக்குறோம். அந்த எல்ஸ் பிளாக்ல இருக்கிறது எக்ஸிக்யூட் ஆகிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு வெளியே இருக்கிற ரிமைனிங் கோட் ரன் ஆகும். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா நம்ம பிக்கு வேல்யூ 10ன்னு மாற்றுறதுனால நம்ம அவுட்புட்டும் மாறும். இப்போ இஃப் பிளாக்ல இருக்க பிரிண்ட் ஏ ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆயிருச்சு. அதனால இஃப் பிளாக்கு அடுத்து இருக்கிற எலிஃபும் எல்ஸும் ஒர்க் ஆகாது. ஏன்னா இஃப் பிளாக் ஒர்க் ஆகிட்டதுனால இது ரெண்டுக்குமான இது ஒர்க் ஆக தேவையில்லை. ஏன்னா அதோட சின்டாக்ஸ் எப்படி தான். இப்போ அடுத்து நம்ம நெஸ்டட் இஃப் பற்றி பார்ப்போம். நெஸ்டட் இஃப்னா என்ன அப்படின்னு பார்த்தா, ஆல்ரெடி ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்கும், அதற்கு உள்ள அதோட பிளாக் ஆஃப் கோடுக்குள்ள இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படின்னா அது பேர் தான் நெஸ்டட் இஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு கோட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் வெளியே இருக்கிற இஃப் ஸ்டேட்மெண்ட் சாட்டிஸ்ஃபை ஆகணும். வெளியே இருக்கிற இஃப் ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் நம்ம கம்பைலர் வந்து உள்ளே போகும். உள்ளே போனதுக்கப்புறம் இருக்கிற இஃப் ஸ்டேட்மெண்ட்டும் சாட்டிஸ்ஃபை ஆனிச்சுன்னா அந்த ரெண்டாவது இஃப்குள்ளே இருக்கிற பிளாக் ஆஃப் கோட் ஒர்க் ஆகும், இல்லாட்டி ஆகாது. இதை நம்ம எக்ஸாம்பிளில் இன்னும் டீட்டெயிலாக கிளியராக பார்க்கலாம். இப்போ வந்து a = 5 b = 10 அப்படியே இருக்குது. இஃப் a less than bங்கிறது நமக்கு இந்த இடத்துல அவுட்டர் இஃப். அந்த அவுட்டர் இஃப்குள்ளே நம்ம கோடு வந்துட்டு பிரிண்ட் ஏன்றது இருக்குது. இப்போ சீனு புதுசாக ஒரு வேரியபிள் நம்ம வெளியே இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறோம். நெஸ்டட் இஃபா இன்னர் இஃபில் இஃப் a less than c அப்படின்னு சொல்லி ஒரு புது இஃப் பிளாக் வந்து நம்ம நெஸ்டட் இஃபாக வைக்கிறோம். இதுக்குள்ளே பிரிண்ட் a அப்படின்னு வைக்கிறோம். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்ப்போம். இப்போ அதை ரன் பண்ணி பார்க்குறப்போ a less than b அப்படிங்கிறது ட்ரூ ஆயிடுச்சு, அவுட்டர் இஃப் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, அதனால a பிரிண்ட் ஆயிடுச்சு 5ன்னு. அடுத்து a less than cங்கிற இன்னர் இஃப் வந்து செக் ஆகுது, அதுவும் கரெக்ட் 5 less than 10, அதனால இந்த a வந்து இன்னொரு வாட்டி பிரிண்ட் ஆயிருக்கு. இதில் வந்து இந்த சினாரியோவில் அவுட்டர் இஃபும் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு, இன்னர் இஃபும் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு. இப்போ நம்ம சியோட வேல்யூவை மாற்றி பார்ப்போம். இங்கே வந்துட்டு நமக்கு ஒரே ஒரு 5 தான் பிரிண்ட் ஆயிருக்கு. அது எதுன்னா இஃப் a less than bங்கிற அவுட்டர் இஃப் சாட்டிஸ்ஃபை ஆகி பிரிண்ட் ஏங்கிற ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகி நமக்கு ஏவோட வேல்யூ பிரிண்ட் ஆயிருக்கு. அடுத்து இன்னர் இஃப், அதாவது இஃப் a less than cங்கிற ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணுறோம். செக் பண்ணுறப்ப 5 less than 1ங்கிறது ட்ரூ கிடையாது, ஃபால்ஸ். அதனால் அந்த இன்னர் இஃப்க்கு உள்ளேயே நம்ம போக மாட்டோம். போகாததுனால நமக்கு ஒரே ஒரு வாட்டி தான் 5ன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ நம்ம வந்து அவுட்டர் இஃபே சாட்டிஸ்ஃபை ஆகாத மாதிரி வச்சு பார்க்குறோம். அப்படி பார்க்குறப்போ எதுவுமே பிரிண்ட் ஆகாது. இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்துட்டு அவுட்டர் இஃப் வந்து ஃபால்ஸாக இருந்து இன்னர் இஃப் ட்ரூவாக இருந்தாலுமே நமக்கு எதுவுமே பிரிண்ட் ஆகாது. ஏன்னா அவுட்டர் இஃப் சாட்டிஸ்ஃபை ஆனால்தான் இன்னர் இஃப்க்கே நம்ம இன்டர்பிரிட்டர் போய் செக் பண்ணவே ஆரம்பிக்கும். ஸோ நம்ம அவுட்டர் இஃபே ஆல்ரெடி ஃபெயில் ஆகிறதுனால இன்னர் இஃப் ட்ரூவாக ஃபால்ஸானு இன்டர்பிரிட்டர் செக்கே பண்ணாது. இதனால் நமக்கு இந்த மொத்த இஃப் பிளாக்குமே ஸ்கிப் ஆயிரும். இதுதான் நெஸ்டட் இஃபோட ஒரு யூனிக்கான கேரக்டர். மீதி இதுக்கு முன்னாடி பார்த்த எந்த டைப்லையுமே இப்படி இருக்காது. தேங்க்யூ இந்த வீடியோ பார்த்ததுக்கு. அடுத்த வீடியோவில் உங்களை அகைன் சந்திக்கிறோம் ஒரு யூஸ்ஃபுல்லான டாப்பிக்கோடு. தேங்க்யூ.